ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு நியூ புக்கில் இயல் 3 வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். எந்திர உலகம். இதில் ஃபஸ்ட்டு இது நமக்கு அறிவியல் ஆத்திச்சூடின்னு கொடுத்துருக்காங்க. நூல்வழி பார்த்துருவோமா? அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது யார் அப்படின்னா நெல்லை சு முத்து. இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார். எங்கே இருக்குது விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம்? எங்கே இருக்குது? கேரளா. சதீஷ் தவான் ஆந்திரா. இந்திய விண்வெளி நிலையம் பெங்களூரில் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ 80க்கும் மேற்பட்ட 80+ நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்கார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நுழையும் முன் பாருங்கள். ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியிருக்கிறார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம். அறிவியலை பற்றி அகரவரிசையில் நமக்கு நெல்லை சு முத்து அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், பாரதியார் எழுதுனது புதிய ஆத்திச்சூடி, ஔவையாரது நமக்கு தெரியும் ஆத்திச்சூடி, நெல்லை சு முத்து அவர்கள் எழுதுனது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, இந்த பாடல் பார்ப்போமா? அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். சொல்லும் பொருளும் பாருங்க. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபற்று, ஒன்றா சேர்ந்து. ஔடதம்னா மருந்து, நமக்கு தெரியும். அடுத்தது, உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம் தேவை, மருந்து தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஒன்றுபட்டு. கண்டறிங்கிறது கண்டு ப்ளஸ் அறி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அடுத்தது, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் ப்ளஸ் என்று சேர்த்தெழுதுனீங்கன்னா ஏன் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம், ஔடதமாம். அடுத்தது பாருங்கள், எதிர் சொல்லை பொறுத்துக்க, தெளிவாக பார்த்துக்கணும். அணுகு, விலகு. ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மை பொய்மை. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த லெசன் அறிவியலால் ஆள்வோம். இது வந்து நம்ம பாடநூல் ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க எழுதின ஒரு பாடல் தான். என்னன்னு மட்டும் பார்த்தோம்னா போதும். நுழையும் முன் பாருங்க. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்களைப் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இன்றைய மனிதனாகிய கனவுகளை வந்து நாளை நாம் நனவாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பாடல் வந்து பார்ப்போமா? ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணிலேவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். நம்ம ஆசிரியர் குழு, பாடநூல் ஆசிரியர் குழு அவர்கள் எழுதுன ஒரு பாடல். மீனிங்கில் நமக்கு அந்த பாடல்லே புரியுது. பாரதியாருடைய ஒரு மேற்கோள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரியான விடையில், மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஓகேங்களா? நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா? உரைனா என்ன, இந்த உரைனா என்ன, உரையில் வைக்கிறது அப்படிங்கிற மீனிங். உரைகின்றான் இருக்குது, தெளிவாக பார்த்து போடணும். உரைக்கின்றான். ஆழக்கடல், ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி என்னும் சொல்லை விரித்தெழுது கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி. நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுதுனீங்கன்னா நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாது இயங்கும். அடுத்த லெசன் பாருங்க. கணியனின் நண்பன். நுழைமுன் பாருங்க. எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என பல இடங்களிலும் எந்திரங்கள் பயனாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நுழைமுன்ல. ஸோ இது ஓவராலாக நான் என்ன கதைன்னு இது சொல்கிறேன். ஒன்று சும்மா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சு. இதில் வந்து பாருங்கள், காரல் கப்பேக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1920
ரோபோ அப்படிங்கிற சொல்லை முதலாக பயன்படுத்துகிறார். இதற்கு அடிமை அப்படின்னு வந்து பொருள். ரோபோட் அப்படின்னா அடிமைன்னு பேர். இவர் வந்து ஒரு நாடகம் போடுறாரு, அதில் ரோபோட் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துகிறார். அதையே நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்தது, மனித முயற்சிகளுக்கு மாறாக தாமே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னது வந்து யார்? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இது பாருங்கள், தோற்றத்தில் மனிதனை போல் இல்லை, ஒரு கை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அது செய்யுது இல்லையா, அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது, நுண்ணுணர்வு கருவிகள்னால் என்ன? சென்சார்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, 1997 மே மாதம் சதுரங்க போட்டி வந்து நடக்குது. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவும் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கின டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மெய்த்திறன் கண்ணி, இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜெயிச்சது டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் தான் ஜெயிக்குது. அதை பற்றி சொல்கிறாங்க. முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சோஃபியா. உலகில் முதலாக சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு தான் குடியுரிமை வழங்கியிருக்கு சோஃபியாவுக்கு. சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சோஃபியாவுக்கு பட்டத்தை வந்து கொடுத்துருக்குது. ஒரு பொருளுக்கு, அதாவது உயிரில்லாத பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? சோஃபியாவோடைய வீடியோஸ் நிறையா வந்து நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அவங்களோட இன்டர்வியூ வீடியோஸ் பார்க்காதீங்க, சும்மா எடுத்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அடுத்தது, கற்றவை கற்ற பின்னில் வந்து மதிப்பீடுகள் வந்து பார்ப்போமா? மதிப்பீடு, நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது? நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தீங்கன்னா ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. அடுத்து, கோடிட்டிடங்கள் கொடுத்துருவாங்க பாருங்க. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்னது? எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மெய்த்திறன் கண்ணியின் பெயர் வந்து என்ன? டீப் ப்ளூ. ஐபிஎம் நிறுவனம் கண்டுபிடிச்சது. சோஃபியா ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு வந்து எது? சவுதி அரேபியா. ஐநா சபை என்ன சொல்லிச்சு? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது, ஒளி பிறந்தது. இது வந்து அப்துல் கலாம் அவர்களோட ஒரு நேர்காணல் மாதிரி ஒரு கதை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துடலாம். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? அப்படி ஒரு இதுதான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். இதில் முக்கியமான வந்து பாயிண்ட் வந்து பாருங்கள். இவர் 10 வயசாக இருக்கும் பொழுது பறவைகள் எப்படி பறக்கின்றனன்னு ஒரு கொஸ்டின் வந்து டீச்சர்கிட்ட கேட்டிருப்பார். அதுதான் இவருடைய அறிவியல் ஆர்வத்திற்கு வந்து தூண்டுகோலாக இருந்திருக்குது. திருக்குறள் இவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல். அதில் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகாரன்னு ஒரு குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து மீனிங் என்ன? அறிவுங்கிறது அழிவு வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவி. அதே மாதிரி யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கோட்டை போன்றது. அதனால் அறிவை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் அவர்களுடைய ஒரு புக்கு. இது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த ரொம்ப புக்கு. இதை படித்து தான் அவர் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு, லிலியன் வாட்சனுடைய புக்கு படித்து. அடுத்தது, இந்த இதில் வந்து பாருங்கள், பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தக்கூடிய கார்பன் நிலையை பயன்படுத்தி 3 கிலோகிராமில் இருந்த போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய செயற்கை கால்கள், அது 3 கிலோகிராம் இருந்திருக்கும், அதை 300 கிராமுக்கு வந்து மாற்றி வந்து கொடுத்துருப்பாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வளர்ச்சி. செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மக்கிட்ட இருக்குது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் இருக்கிறோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்குது. பாதுகாப்புத் துறையில் அக்னி, பிருத்வி அப்படிங்கிற 2 ஏவுகணைகள் செலுத்துவதில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிறப்பு பெற்றிருக்கும் நம்புறாரு பாருங்க. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருப்பதை போல் வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தேர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இருக்கும்னு அப்துல் கலாம் ஐயா நம்புறாரு.
அடுத்தது 525 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் விஞ்ஞானிகள் யாரு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கிட்ட கேட்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது, குழந்தைகள் ஐயா நீங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அடுத்தது வெற்றி பெறுவதற்கான வழி அது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 2 வழி வந்து சொல்றாரு. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். சிறியவங்க பெரியவங்க பார்க்காதீங்க. அறிவை வளர்க்கக்கூடிய பேச்சு அவங்ககிட்ட இருக்கா, அந்த பேச்சை கவனிங்க. வியர்வை 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 உழைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்தது இலக்கணம்ல மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதை பற்றி பார்க்கலாம். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை கவனிங்கள். நன்றி நன்றி நன்றின்னு இருக்குது. இதில் எது கரெக்டானது? இதுதானே கரெக்டு. இது 2 நம்ம எழுத மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி தான் மொழிக்கு முதல்ல இந்த வேர்டு வரணும், இது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இலக்கணம் சொல்லுது. பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி பார்ப்போன்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்ப்போமா? மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. மொழி முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மொழிக்கு முதல்ல வருதுன்னு பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12. இது 12மே மொழிக்கு முதல்ல வரும். ஆ, அம்மா, அப்படி ஆப்பு, இலக்கியம் இந்த மாதிரிலாம் எழுதுறோம் இல்லையா, அது. அடுத்தது உயிர்மை எழுத்துக்களில் எது இதெல்லாம் முன்னாடி வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கசட தபரன்னு எழுதிடுங்களேன். கசட தபர எனன நமன எரல வளல எழுதிட்டு 2 விட்டு 1 2 விட்டு 1 2 விட்டு 1 2 விட்டு 1 அடுத்தது கடைசி லைனுக்கு மட்டும் 1 விட்டு 2 1 விட்டு 2 இப்படி அடிச்சிருங்க. அடித்தது போக மீதி இருக்குது இல்லையா, இந்த வேர்ட்ஸ் வந்து மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள். பாருங்கள், காசா தானா பாமா. காசா இருக்கா, காசா தானா பாமா இருக்கா, இதெல்லாம் வந்து வருதா. அதே மாதிரி ஞா ஞா யா வா இதெல்லாம் வந்து மொழிக்கு முதலில் வரும். நம்ம இந்த அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வராது. இதுலேயும் இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடியதில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 6 இது மட்டும்தான் முழுசாக எல்லாமே வரும். அதாவது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். காவரிச்சிக்கு கடல், காக்காய், கிழக்கு, கீற்று, குருவி இந்த மாதிரி ஃபுல்லாக கவு வரைக்கும் வரும். மீதி இந்த ஞா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. அதுவும் அக்காலத்தில். இக்காலத்தில் அங்கனம் இங்கனம்னு தான் வருது. அதே மாதிரி ஞா வரிசையில் 4 ஞா ஞா நே ஞோ. யா வரிசையில் யா யா யூ யூ யோ யோ. வா வா வி வி வே வே வை வௌ. இந்த 8 எழுத்துக்கள் தான் வருது. இதில் 6 எழுத்துக்கள் வருது. இதில் 4 எழுத்துக்கள் வருது. இது மட்டும் தான் வரும். இதை தவிர வேறு உயிர்மெய் எழுத்துக்கள் வராது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பாருங்கள். நம்ம எதெல்லாம் வரும்னு பார்த்தோம். மொழிக்கு முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரும். மெய் எழுத்துக்கள் வருமா? வராது. இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம அந்த கசடத்தப்பரை போட்டு அடிச்செழுதுனோமா, அதில் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வராது. ஆயுத எழுத்து முதலில் வராது. ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும். முதலிலும் இறுதியிலும் வராது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஞா ஞா யா வாவில் நம்ம இதில் 1, இதில் 4, இதில் 6, இதில் 8 இது மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். மீதி வார்த்தைகள் அதிலே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மொழிக்கு முதலில் வராது. ஓகே, இங்கே வருங்க. டமாரம், ரம்பம், லண்டன் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்களை. இப்போ லண்டன்கிறது இங்கிலீஷில் இருக்குன்னா நம்ம அதை அப்படியே தமிழில் மாற்றி எழுதுகிறோம். அதனால் நம்ம இப்படி போட்டு எழுதுகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை முதல்ல அமைச்சு நம்ம எழுதக்கூடாது இலக்கணப்படி. அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் பாருங்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து, அதாவது உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இறுதியில் வந்து வரணும். உயிரெழுத்துக்கள் வரக்கூடாது. அளபடைகளில் வரும், அது எக்ஸப்ஷனல். அது ஃபெயில்களில் மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஆனால் வந்து நார்மலாக பார்க்கும்பொழுது உயிரெழுத்துக்கள் வரக்கூடாது. உயிர்மெய் எழுத்துக்களாக தான் வரணும். அடுத்து மெய்யெழுத்துக்களில் 11 வருது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கும் அதே தான். நீங்கள் கசட தபர எழுதிக்கிறீங்க. கசட தபர எனன நமன எரல வளலை எழுதிக்கிட்டு கசட தவிர ஃபுல்லாக 6 அடிச்சிட்றோம். இதில் இங்கே அடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு 7 அடிச்சிட்றோம். இந்த ஃபஸ்ட்டு 7 போக இருக்கிற மீதி 11 இது இருக்குங்க இல்லையா, இது வந்து மொழிக்கு இறுதியில் வரும்.
அதில் இந்த இஞ்சு இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உறிஞ்ச், வெரின், அவ் அப்படின்லாம் வரும்னு சொல்லி எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இறுதி ஆகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. நம்ம மேலே தான் பார்த்தோம். உயிர்மெய் எழுத்துக்களாக தான் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம். அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆயுத எழுத்து வராது, முதலிலும் வராது, இறுதியிலும் வராது நம்ம பார்த்தோம். இங்கே 7 அடித்தோமா மேலே, இந்த 7 இது அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 7ம் பாருங்கள் இறுதியில் வருவது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்களுள் கா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து வராது. அதே மாதிரி எகர வரிசையில் கே டு நே வரைக்கும் இருக்கிறது வராது. ஒகர வரிசையில் நோ மட்டும் வரும். அந்த நோவும் ஓரெழுத்து ஒரு மொழியில் துன்பங்கிற பொருள் மட்டும் வரும். மற்ற சொற்கள்லாம் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள்லேயும் சில வார்த்தைகள் சொல்லின் இறுதியில் வரதில்லை. இந்த வார்த்தைகளை தவிர இருக்கக்கூடிய பிற உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே வருது. இங்கே பாருங்க, கார்த்திக், ஹாங்காங்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா இக்கு பாருங்க கடைசியாக வரக்கூடாது, இறுதியில் வருவதில்லை. நம்ம கார்த்தின்னு தான் பண்ணணும். கார்த்திக் இக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வந்து வரும். நம்ம அளபெடைகள் இலக்கணம் பார்க்கும்போது தனியாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் என்ன அளபெடைங்கிறது. அடுத்தது வேறு என்ன இருக்குது இதில்? இங்கே வந்து ஒரு பேரா வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து 1921 கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கடலை பார்க்குறாரு. ஏன் நீல நிறமாக இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு டவுட் வந்து அவர் பென்சின் நிறமாலை காட்டிய வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதனால் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் யார்? சர் சி.வி. ராமன் அவர்கள். இதனால தான் நம்ம பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு கிடைத்தது இந்த ராமன் விளைவு அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்டுக்காக தான். ராமன் விளைவு கண்டுபிடிச்சார் இல்லையா, அதற்காக தான் முதல் நோபல் பரிசு, அறிவியலுக்கான நோபல் பரிசு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் பிப்ரவரி 28 அந்த நாளில் தான் இவர் கண்டுபிடிச்சார். அதை வந்து நம்ம தேசிய அறிவியல் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர்னால் என்னது? கணினி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. மிஷின் அப்படின்னா எந்திரங்கள். மிஷின்னா எந்திரங்கள். ரோபோ எந்திர மனிதன், ரோபோனா. அடுத்தது வேறு என்ன முக்கியமாக இருக்குது? இந்த புதிர் இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை. அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திரங்களுக்கு குடியுரிமை வழங்கி முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகரவரிசையில் அமைவது ஆத்திச்சூடி. புதுமைகள் வெற்றியாளர் என்னும் பட்டம் வந்து சோஃபியாவுக்கு தான் கிடச்சிருக்குது. ஆராய்ச்சிங்கிறது ஆய்வு. சதுரங்க போட்டியில் அப்படின்னு வந்து இங்கே வரணும். மருந்து என்னும் பொருள் தருவது ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை வந்து அக்னி, பிருத்திவி 2 வந்து பார்த்துருப்போம். தானாக செயல்படும் எந்திரம் வந்து தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த டேஷ் குடியரசுனா பதவி குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இயல் 3 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.